பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சாலமோனின் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 15, இறை வார்த்தை 12. அவர்களோ நம் வாழ்க்கையை ஒரு வகை விளையாட்டாகவும் நம்முடைய வாழ்நாளை பணம் சேர்க்கக்கூடிய ஒரு திருவிழா சந்தையாகவும் கருதுகிறார்கள். ஏனெனில் ஒருவர் எவ்வழியாலும், ஏன் தீய வழியாலும் கூட பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லிக் கொள்கிறார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே ஆண்டவர் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்திருக்கின்றார். இந்த புதிய நாளில் நாம் எழுந்து ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றார். நாம் ஆண்டவரிடம் எப்படி ஜெபிக்க போகின்றோம், எதை கேட்க போகிறோம் என்பதை உணர்ந்தவராய் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவரை தேடி வரும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு துணையை கொடுத்திருக்கலாம், குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கலாம், இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கலாம், வேலையை கொடுத்திருக்கலாம், படிப்பை கொடுத்திருக்கலாம், கை நிறைய சம்பளத்தை கொடுத்திருக்கலாம். எல்லாவற்றையும் கொண்டு ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், பணமா இயேசு கிறிஸ்துவா? எது உனக்கு தேவை? நான் தேவையா அல்லது பணம் மட்டும் உனக்கு போதுமா என்பதை ஆண்டவர் நம்மிடம் கேள்வியாக கேட்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதை தான் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோம். சாலமோனின் ஞானத்தில் இன்னொரு முறை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர்களோ நம் வாழ்க்கையை ஒரு வகை விளையாட்டாகவும் நம்முடைய வாழ்நாளை பணம் சேர்க்கக்கூடிய ஒரு திருவிழா சந்தையாகவும் கருதுகிறார்கள். ஏனெனில் ஒருவர் எவ்வழியாலும், ஏன் தீய வழியாலும் கூட பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லிக் கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பணம் எப்படி வருகின்றது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் உண்மையிலே உழைத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நீங்கள் வாழ்ந்து அதில் மீதி வைத்திருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த மீதி வைத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து, சில நேரங்களில் நோய்வாய்ப்படக்கூடிய நேரத்திலே மருத்துவ செலவுகளை பயன்படுத்தி நீங்கள் எவ்வாறு சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதுதான் கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதம். சில பேர் நினைக்கிறார்கள், பெரிய வீடை கட்டிவிட்டு, கார் பங்களா என்று வைத்துவிட்டு, நகைகளை வாங்கிவிட்டு, விலை மதிப்பான துணிமணிகளை நாம் வாங்கி அதை உடுத்தி கொண்டு நகை அலங்காரத்தோடு நாம் செல்லக்கூடிய வேளையிலும் சரி, சொத்துக்களை சேர்த்து கொண்டு இருப்பது ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அது ஆசீர்வாதம் இல்லை. அப்படி உங்களுக்கு இருந்தால் அதை கொண்டு கடவுளை மகிமைப்படுத்துகிறீர்களா? கடவுளுடைய வழியில் அந்த பணம் வந்திருக்கிறதா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது தெரியுமா? பணம் சம்பாதிப்பதற்கு எந்த வழியையும் மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பணம் சம்பாதிப்பது எப்படி இருக்கிறதா பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், பணம் சேர்க்கக்கூடிய ஒரு திருவிழா சந்தையாகவும் கருதுகிறார்கள். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பணத்தை சேர்க்க வேண்டும், பணத்தை சேர்க்க வேண்டும், பணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக பணத்தை வைத்திருந்தால் நான் எதையும் செய்து விடுவேன் என்று மக்கள் மற்றவர்களை ஏமாற்றி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய அனுக்கிரகம் ஏழை மக்களோடு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஏழை அந்த ஒரு மனிதர், லாசரஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர், ஒரு பணக்காரன் வீட்டு வாயிலில் படுத்திருந்தார். அவனுக்கு ஒரு நேரம் உணவு கூட அந்த பணக்காரன் கொடுக்கவில்லை. அப்படி ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். உங்கள் வீட்டை தேடி அநேக பேர் வந்திருக்கலாம் உதவிக்காக. ஒன்றும் இல்லையே, வீட்டை இழந்ததனால், புயலினாலோ மழையினாலோ சில நேரங்களில் நெருப்பினாலோ வீட்டை இழந்து இருக்கலாம். நீங்கள் பெரிய பணக்காரர்களாய் இருக்கலாம். உண்மையிலே அவர்கள் உங்களை தேடி வரும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கிறீர்களா?
அல்லது பணத்தை வைத்துவிட்டு நீங்கள் என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பி இருக்கிறீர்களாம்? எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பணம் படைத்தவர்களை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, தன்னுடைய வாழ்நாளெல்லாம் ஓடி ஓடி உழைத்து வயதான நேரத்திலே சோர்ந்து போய் இருக்கக்கூடிய அநேக தாய் தகப்பனை பார்க்கின்றேன். பணம் படைத்தவர்களில் கூட தன்னுடைய தாய் தகப்பனை வெளியிலே அனுப்பியிருப்பதை நான் பார்க்கிறேன். அநாதை இல்லங்களில் கொண்டு சேர்த்திருப்பதை நான் கேள்விப்பட்டு இருக்கின்றேன். அநாதை இல்லங்களில் போய் மக்களை சந்தித்து நான் பேசி இருக்கின்றேன். எனவே நம் பணம் எதற்காக வருகிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவரால் டாக்ஸ் கூட கட்ட பணம் கிடையாது. அவரிடம் கேட்கிறார்கள், ஏன் நீரும் உம்முடைய சீடர்களும் இங்கு டாக்ஸ் கட்டவில்லை என்று சொல்லி அரசாங்கத்திற்கு. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், அப்படின்னா என்ன என்று கேட்கின்றார். அப்பொழுது அவர்கள் ஒரு நாணயத்தை காண்பிக்கிறார்கள். அந்த நாணயத்தை பார்த்த உடனே இதை யாருடைய உருவம் படைத்திருக்கின்றது? சீசருடைய உருவம் அதில் இருக்கின்றது. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார், சீசருக்குடையதை சீசருக்கும் கடவுளுக்குடையதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, உண்மையாகவே நீங்கள் வரி கட்டுகிறீர்களா? அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றி பணத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து அதில் வரக்கூடிய பணத்தை லஞ்சத்துக்கு கொடுத்து நீங்கள் லஞ்ச பணத்தில் மீதியை சேர்த்து வைத்து விட்டு கொஞ்சம் பணத்திற்கு மட்டும் நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் வேலையை முடிக்கிறீர்களா? கவனமாய் இருக்க வேண்டும். எல்லாம் கடவுளுக்கு முன்பாக இருக்கின்றது, ஒருவரும் தப்பிக்க முடியாது. எனவே சில நேரங்களில் நாம் நினைக்கின்றோம், ஏதாவது ஒரு வழியில் இவர் தீய வழியில் கூட பணத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அவ்வாறு சொல்லிக் கொள்கிறார்கள். கடைசியில் திருவிழா சந்தையை போல் வாழ்க்கை மாறுகின்றது. நம்முடைய வாழ்க்கை ஒரு விளையாட்டாகவும் மாறுகின்றது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி அவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான் உடல் நோய் உள்ள நோய் எதுவுமே இல்லாதபடி நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட தீமைகள் வரக்கூடிய நேரத்திலும் கூட ஆண்டவர் எவ்வாறு யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்தாரோ அதே போல் பாதுகாப்பார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, பணக்காரனாய் வாழ்ந்த யோபின் வாழ்க்கையில் நடந்ததை பாருங்கள். பெரிய பணக்காரன், கடவுளுக்கு முன்பாக இருந்தவன். ஆனாலும் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சரிவு வந்தது. எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். ஆனாலும் அவனுடைய உள்ளத்தை அறிந்த கடவுள், அவனுடைய தேவைகளை அறிந்த கடவுள், யோபை பற்றி தெரிந்திருந்த கடவுள் கடைசியாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வரும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரை போல் நாம் இருக்க வேண்டும். ஏழை தொழுவத்தில் பிறந்து வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணம் வந்தால் அது மனிதனுடைய ஆத்மாவை அழித்துவிடும் என்பதற்காக பணத்தின் மீது ஆர்வம் கொள்ளாதபடி தந்தை கடவுள் மீது ஆர்வம் கொண்டு இரவும் பகலும் செபித்து அவர் நடந்தார். ஆனால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? உலகத்தில் திருச்சபையிலும் கூட, அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையிலும் கூட, உலகத்தில் வேலை செய்கின்ற இடத்திலும் கூட எல்லோரும் பணத்திற்கும் பதவிக்கும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அன்பார்ந்தவர்களை கொள்ளை நோய் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. திருச்சபையில் இருக்கிறவர்கள் மனம் மாறாமல் இருக்கிறபடியினால் திருச்சபை கட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு ஆத்துமாக்களை பற்றி கவலைப்படாமல் பள்ளிக்கூடங்களையும் அவர்கள் சமூக சேவைகள் செய்கின்றேன் என்று பொய்யான கணக்குகளை வைத்துக் கொண்டு பொய்யான ப்ராஜெக்டுகளை எழுதி கொண்டு பணத்தை அபகரித்து ஆண்டவருடைய பெயரை கெடுத்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அவர்களுக்கு அவர் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்குள் மனமாற்றம் வரக்கூடிய வேளையிலே இந்த கொள்ளை நோய் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும். யாக்கோபு 4வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்கிறவர்களே சற்று கேளுங்கள். வாழ்க்கை நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகையை போன்றது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, பிரிந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள் அநேக மக்கள். அதை நான் பார்த்திருக்கின்றேன். பரிதாபமாய் இருக்கும். கடைசியாக அவர்களுக்கு நிம்மதி இல்லை. அதே போல் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய நாட்டு பணத்தை
வெளியிடங்களில் முதலீடு செய்கிறார்கள், தங்கியிருந்து வணிகம் செய்கிறார்கள். அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்து பணம் ஈட்டுவோம் என்று சொல்லி கடந்து செல்கிறார்கள். பணத்துக்கு மேல் பணம் சேர்க்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாம் பாருங்கள். ஒரு நொடி பொழுதில் மறைந்து போகக்கூடிய புகையை போன்று இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்நாளில் ஆண்டவரை தேடுவோம். முதலில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், வாழ்வை கொடுத்திருக்கின்றார். இந்த விசுவாசத்தோடு அவருடைய வழியில் நடப்போம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறை வார்த்தையில், முதலில் இறை ஆட்சியை தேடுங்கள், மீது எல்லாம் உங்களுக்கு கூட்டிக் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே ஆண்டவருக்கு உகந்ததை தேடுவோம். பெயர் கிறிஸ்தவர்களாய் இருந்தது போதும் அன்பார்ந்தவர்களே. பணத்தை தேடி அலைந்தது போதும். இருக்கதை மற்றவர்களுக்கு கொடுப்போம், உதவி செய்வோம். ஆண்டவருடைய வழி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருப்போம். நீதிமொழிகள் 27:1 சொல்லப்பட்டு இருக்கின்றது, இன்று நடக்க போவதே தெரியாது, நாளை நடக்க போவதை அறிந்தவன் போல பெருமையாக பேசாதே என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் சில பேர் பெருமை அடைத்துக் கொண்டு இருப்பார்கள். நான் நாளைக்கு பெரிய பணக்காரனாய் மாறிவிடுவேன், நான் நாளை என்னுடைய பெரிய வேலையில் நான் முன்னேறி எனக்கு செல்வங்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய நாளை குறித்து கவலைப்படாமல் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு அதில் அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டு இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, நாளை காலையில் நாம் உயிரோடு எழுந்திருப்போமா என்பது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பெரும் தொற்றினால் இந்த உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடையாளம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலம் மனம் மாறுங்கள். இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள். கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். அப்பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கூட்டிக் கொடுப்பார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மண்ணுலகில் உங்களுக்கு செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம், அங்கே பூச்சி இருக்கும், துரும்புகள் எல்லாவற்றையும் அரித்து விடும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, சில பேருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், கோடி கோடியாக பணங்களை வைத்து அவர்களும் நிம்மதியாய் இருக்க முடியாது, மற்றவர்களை நிம்மதியாய் வாழ விட முடியாது. அவர்களால் பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய கார் கம்பெனியை வைத்திருந்தவர்கள் எல்லாம் மறித்து போய்விட்டார்கள், தற்கொலை செய்து கொண்டு விட்டார்கள் கடனின் பாரத்தினால். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் இயேசுவை தேடுவோம், இயேசுக்கு முதலிடம் கொடுப்போம், இயேசுவை பின்பற்றுவோம். அவர் விட்டு சென்ற அடிச்சுடர்களை பின்பற்றி நம்முடைய குடும்பத்தையும் மக்களையும் அழைத்து செல்வோம். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 24வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது, ஏதாவது ஒரே ஒரு காரியத்துக்கு தான் பணிவிடை செய்ய முடியும். கடவுளுக்கு பணிவிடை செய்ய வந்துவிட்டால் கடவுளுக்கு மட்டுமே பணிவிடை செய்யுங்கள். உங்களுக்கு பணம் வேண்டும் என்றால் திருச்சபையில் இருந்து பணத்தை சம்பாதிக்காதபடி திருச்சபை விட்டு வெளியே சென்று வேலை செய்து பணத்தை சம்பாதித்து உங்கள் வயிறை நிரப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதே போல் வெளியிலே இருக்கிறவர்கள் நீங்கள் வேலை செய்யுங்கள், உழையுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் கடவுளை கண்முன் நிறுத்துங்கள், முதலிடம் கொடுங்கள். அப்பொழுதுதான் கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவார். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 21வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுகிறவரே செல்வர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்கள், என் தந்தையினுடைய வார்த்தைகளை கேட்பவர்கள், என் தந்தையினுடைய வழியில் நடப்பவர்கள் தான் செல்வந்தர்களாய் இருக்கிறார்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார். நாம் அன்பார்ந்தவர்களே, யாரை பின்பற்ற போகிறீர்கள்? பணத்தையா, செல்வத்தையா, இயேசு கிறிஸ்துவையா? நீங்களே இந்த நாளில் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எனவே தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லி இருக்கின்றார், உங்களுடைய வாழ்க்கை ஒரு திருவிழா சந்தையை போல் மாறிவிடாதபடி, உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஏனோ தானோ என்று இருந்து விடாதபடி, எந்த வழியிலும் நான் பணத்தை சம்பாதிப்பேன் என்று தீய வழியில் பணத்தை சம்பாதித்து விடாதபடி, நம்முடைய வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக எண்ணி விடாதபடி ஆண்டவரிடம் திரும்புவோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் உங்களிடம் கடந்து வருவதாக. எனவே இந்த அதிகாலையிலே சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல்ல ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்கு உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி.
இந்த அதிகாலையிலே எங்களை தேடி வந்து யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு விளக்கி கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அநேக முறை பணத்தை தேடி தேடி ஓடி ஓடி அலைந்து ஆண்டவரே அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டும் கூட சந்தோஷமாய் வாழ முடியவில்லை. அதனால் எங்களுடைய ஆத்மாவை இழந்து போய் இருக்கின்றோம். எப்படியாவது நாங்கள் பணத்தை சம்பாத்தியம் பண்ணி விடலாம், எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று தீய வழியில் கூட சென்று மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்து இருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளில் எல்லாவற்றையும் நாங்கள் திரும்ப கொடுத்து விடுகிறோம் சுவாமி. ஆண்டவரை உம்மை ஏமாற்றி சேர்த்த சொத்துகள் பணம் எல்லாவற்றையும் நாங்கள் திரும்ப கொடுத்து விடுகிறோம் சுவாமி. ஏழை எளியவருடைய வயிற்றில் அடித்து சம்பாதித்த சொத்துகள் பணங்கள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து விடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை மட்டும் நிறைவு செய்வீராக. சில நேரங்களில் இன்று நடப்பதை எங்களுக்கு தெரிவதில்லை, நாளை நடப்பதை போல நாங்கள் பிதற்றக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். அநேக முறை நாங்கள் விண்ணகத்தில் உள்ளதை தேடாதபடி மண்ணுலகில் உள்ளதை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே எங்களுடைய உள்ளம் முழுவதும் வேலை வாய்ப்புகளையும் செல்வத்தையும் நோக்கி இருக்கின்றது சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர், எங்களுக்கு படிப்பை கொடுத்திருக்கின்றீர், நீர் எங்களுக்கு அறிவாற்றலை கொடுத்திருக்கின்றீர், நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றீர், நீர் எங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கின்றீர். அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நேர்மையாய் நடக்கக்கூடிய பலத்தையும் ஆற்றலையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, 2 பேருக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே, உமக்கும் உலகத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆனால் தகப்பனே, ஒவ்வொரு நாளுமை கண்முன் நிறுத்தி நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அநேக பிள்ளைகளை பாவத்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்து உமது பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் தருவீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, வெளிநாட்டில் வேலைக்கு சென்றிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. எப்பொழுது என்னுடைய குடும்பத்தை பார்ப்பேன், எப்பொழுது என்னுடைய மனைவியை பார்ப்பேன், என்னுடைய கணவரை பார்ப்பேன், என்னுடைய குழந்தைகளை பார்ப்பேன் என்று எண்ணிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரை உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொண்டு திருச்சபைக்கும் உமக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் உகந்ததாய் பயன்படுத்தும்படியாகவும் அதை சேர்த்து வைத்து ஆண்டவரை பூச்சும் துரும்பும் அழித்து போய்விடாதபடி மனங்களை பாதிக்கப்பட்டு விடாதபடி அவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, விண்ணுலகில் உள்ள தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே செல்வர் என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே, தந்தை கடவுள் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தும் நீர் கொடுத்த 2 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தும் எங்களை நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிடுவீராக. எனவே அன்பார்ந்த இயேசு கிறிஸ்துவை உம்மை நீர் பின்பற்றி வரவும் நீரே எங்களை வழிநடத்தும். நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது உமது தந்தை புனித சூசையப்பரோடு சேர்ந்து உழைத்து அன்றாட உணவுக்காக நீர் பாடுபட்டு உழைத்து அதை வைத்து ஆண்டவரை நீர் சிறு வயதிலே உண்டு கழிக்கிறே சுவாமி. அதே போல் நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லனையும் கொடுப்பீராக. உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் கூட வழித்தவை செல்வதை பார்க்கிறோம் சுவாமி. அவர்களும் உம்மை தேடி வந்து உம்மை நோக்கி இருந்து ஆண்டவரை ஒரு ஆற்றலையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. தூய ஆவியினால் நிரப்பீராக. பரிசுத்த ஆவின் பலத்தையும் வல்லமையும் தரும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையிலே பணமா இயேசு கிறிஸ்துவா என்பதை எங்களுக்கு விளக்கி சொல்லியிருப்பதற்காக நன்றி. நீர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தின் வல்லமையும் பெற்றுக்கொள்ள எங்களை தேற்றிக் கொண்டு இருப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன் ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ஆட்சியும் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அவர் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே ஆண்டவருக்கு உகந்ததை தேடுவோம், ஆண்டவருடைய வழியில் நடப்போம். ஆண்டவர் நம்மை தேற்றுவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய நற்கருணை நாதர் வைத்திருக்கக்கூடிய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா,
சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.